வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் சீஸ் மேக்ரோனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் சீஸ் பட்டர் இதெல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஈவினிங் நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கடையில் விற்கிற மேக்ரோனி அது ஒரு 1.5 கப் எடுத்துக்கலாம். இது கூட ஆட் பண்ண வேண்டிய பொருள், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக அதுக்குள்ளே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கேப்சிகம் அதுவும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு ஒரு 4 பல் சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுக்கலாங்க. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது என்கிட்ட இருந்தது சீசனிங்க்கு பீட்சா சீசனிங், அது போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. அது போட்டால் நல்லாயிருக்கும். மயோனீஸ் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அதே எடுத்து வச்சுக்கலாங்க. பட்டர் ஒரு பீஸ் சின்னதாக ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சீஸ் வந்து ஒரு 1/4 கப் இது போல் திருவி எடுத்து வச்சுக்கலாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. கடாய் அது எதுனா வச்சுட்டு ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். போட்டு நம்ம ஒரு ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் அது ஊற்றிட்டு நல்லா கலந்துடலாங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற மேக்ரோனி இதில் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. வேகட்டும். நல்லா வெந்த பிறகு இதை வடிகட்டிக்கலாம். இப்போ நடுவில் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா 3/4 பாகம் நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். வடிகட்டியில் ஊற்றிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிடலாங்க. இது போல் 3/4 பாகம் வெந்திருக்கணும். இப்போ இதை போல் ஒரு வடிகட்டியில் எல்லாத்தையும் போட்டுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் அதே பேன் வச்சுட்டு பட்டர் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் உருகுனதும் கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகம் குடமிளகாய் அதையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போது எடுத்து வச்சுக்கிற மயோனீஸ் அதையும் இதில் போட்டுட்டு கலந்துடலாம். கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துட்டு கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்த மேக்ரோனி அது இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம சீசனிங் அதையும் போட்டுட்டு நான் பீட்சா சீசனிங் இருந்தது அதை போட்டிருந்தேங்க. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் போட்டுட்டு கலந்துடலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட் பத்தலைன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா அதெல்லாம் ஃப்ரை ஆன பிறகு நல்லா கலந்துட்ட பிறகு கடைசியாக நம்ம துருவி வச்சுருக்கிற சீஸ் அதையும் இதில் போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா கலந்துடலாம்.
இது நல்லா இது போல் கலந்துட்டு கடைசியாக கொத்தமல்லி இது மேலே தூவிடலாங்க. கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இது மேலே தூவிடலாம். இந்த டிஷ் எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருக்குமே இது விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீஸ் மயோனைஸ் மேக்ரோனி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க, செஞ்சு கொடுக்கலாம். இதில் சீஸ் பட்டர் எல்லாம் போட்டிருக்கிறதால ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. மயோனைஸ்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.